மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. அவர் பெரிய சட்ட வல்லுநர். அவர் இடி போலீஸ் அதிகாரி இல்லை 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 அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கு. போலீஸ் அதிகாரி செய்யற வேலையை பூரா செய்யறாங்களே, அவனை ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லி இப்பதான் செந்தில் பாலாஜி கேஸ்ல வாதாடினாங்க. இருந்தாலும் அவர் போலீஸ் அதிகாரி அல்ல. சரி, அவங்க நடத்துறது இன்வெஸ்டிகேஷன் அல்ல, அது ஒரு என்கொயரி. அப்போ நீ போலீஸ் ஆபீசரும் கிடையாது, நடத்துறது இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வக்கீல் கூட இருக்க கூடாது? இவர் பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய சட்ட புலின்னு நினைச்சுக்குவாங்க. அப்போ அந்த வக்கீலை ஏன் நீ உள்ள விடல அப்படின்னாக்கா ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன காரணம்னா, அந்த விவசாயிகளை மிரட்டி அந்த பிஜேபி நிர்வாகிக்கு நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்வதுதான் இவர்களுடைய நோக்கம். இவங்க அங்கித் திவாரியை போல ஒரு கேங். விடுதலையான கேஸ்ல பிஎம்எல்ஏ போட்டு கூப்பிடலான்னு எந்த சட்ட சொல்லி இருக்கு? அந்த ஒரு சட்ட புலியா ஒரு புலனாய்வு புலியா தெரியல, அவர் சொல்லட்டும். இப்ப நீ ஈடியில கூப்பிடணும்னாக்கா இந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் ஏதாவது தந்தத்தை கடத்தி ஏற்றுமதி பண்ணாங்களா, புலித்தோல் ஏற்றுமதி பண்ணாங்களா, இல்ல மான் தோல் ஏற்றுமதி பண்ணாங்க? என்னடா பண்ணாங்க? எதுக்கு நீ கூப்பிடுறப்ப? ஈடிக்கு என்ன வேலை? ஒரு பன்னி அடிபட்டாக்க ஈடிக்கு என்ன வேலைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பன்னியை பாதுகாக்கிறதுக்காக ஈடி இருக்குதா, இல்ல காட்டெருமையை பாதுகாக்கிறது இருக்குதா? இப்ப இந்த விவசாயியை கூப்பிட்டு இங்க விசாரிக்கிறதுக்கு என்ன அடிப்படை இருக்குது? மேல துணி கூட இல்லாம இடுப்பு வேட்டியோட கையில ஒரு குச்சி 75 வயசு கிழவர் அவரை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறாங்க. பாக்குறவங்க போல இந்த ஆளை எதுக்கு அப்படி சொல்லிருக்காங்க? அநியாயமா இருக்குன்னு தான் தோணும். ஆனா சவுக்கு சங்கருக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க, 2 ஏழை விவசாயிகள், தலித் விவசாயிகள் என்னையா உருட்டுறீங்கன்ற தலித் விவசாயின்றது அவருக்கு நக்கலா இருக்குது. இறக்க உணர்ச்சின்றது இவர்கிட்ட கடுகளவு கூட இல்லை. அந்த இடி ஆபீசர் கூட இவ்வளவு கொடூரமா இருப்பானான்னு எனக்கு தெரியல. ஆனா அவருடைய ராஜ விசுவாசத்தை கட்டாயம் பாராட்டணும். ஒரு உதாரணம் சொல்லும் போது கூட ஒரு எடப்பாடி, ஒரு தங்கமணி, ஒரு வேலுமணி இப்படி ஒண்ணு வரமாட்டேங்குது. கரெக்டா எடுத்துக்காட்டுக்கு நாம அன்பரசன் ஒரு குற்றம் உள்ள புத்தி மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். அப்போ போற போகல ஈடியை பத்தி சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்க சும்மா இருப்போமா அப்படின்னு பேசுறது. ஈடியே வேணாம்ப்பா, ரொம்ப கூச்சமா இருக்கு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்ற லெவலுக்கு போறாரு. இதுல குற்றவாளியை பற்றி பேசுவதற்கு பதிலாக நீங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு, கவனிங்க. ஏன் நீட்டு தான் படிப்பீங்களா? இப்போ நீட்டு ஏன்டா திணிக்கிறான்? எப்படி இது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களை பாதிக்குது? அது எப்படி தனியார் கொள்ளைக்கு வழிவகுது? இதெல்லாம் பேசுனாக்கா உங்க தெருவில் எத்தனை பேர் டாக்டர் படிக்கிறாங்க? டாக்டரே தான் ஆகணுமா? இப்போ இந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அதாவது சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவங்கள கால் தூசு மாதிரி கருதுறது எல்லா கேஸ்லயும். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். 2 தலித் விவசாயிகளுக்கு இடி சம்மன். இந்த ஸ்டோரியே பொய். என்ன ஏழை விவசாயிகள், தலித் விவசாயிகள்னு கொதிக்கிறீங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்னும் கூடுதலா ஈடி மேல பழி போடுறீங்க. ஈடி எப்படி நில அபகரிப்பில் ஈடுபடும் அப்படின்ற ஒரு கேள்வியை சவுக்கு சங்கர் முன்வைத்திருக்கிறார். நீங்க இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இருக்கு. ஈடி பண அபகரிப்பில் ஈடுபடும். அங்கித் திவாரி. ஈடி சட்டமன்ற உறுப்பினர்கள் அபகரிப்பில் ஈடுபடும். அது மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு, பல இடங்களில் நடந்திருக்கு. ஆனால் நில அபகரிப்பில் ஈடுபடாது அப்படின்றது ஒரு சவுக்கு சங்கருடைய கருத்து. இப்போ கேள்வி ஈடியே நில அபகரிப்பில் ஈடுபட்டதா, அல்லது நில அபகரிப்பில் ஈடுபடுகின்ற ஒரு பிஜேபியை சேர்ந்த நிர்வாகி, ஒரு ஆதிக்க சக்தி, ரவுடி, அவனுக்கு அடியாள் வேலை ஈடி பார்த்ததா அப்படின்றது தான் கேள்வி. ஈடி அபகரிப்பில் ஈடுபடுமான்றது பிரச்சனையை திசை திருப்புறது. அதோட இன்னொன்று, ஈடி ரொம்ப யோக்கியம் போலவும், ஈடியில் அப்படியெல்லாம் தப்பே நடக்காது போலவும், அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரா வேற எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரியல. அவர் ஈடிக்கு அப்படி ஒரு சான்றிதழை ஈடி அதிகாரிகளே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கித் திவாரி மேலே இங்கே போட்டாங்க கேஸு, அவனும் போட்டான் கேஸு, யார்? ஈடி தலைமையகமும். ஆனால் சவுக்கு சங்கர் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஈடியுடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்குவதை ஈடி அதிகாரிகளே சொன்னாலும் இவர் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியுது. அடுத்து அவர் சொல்றாரு, வழக்கறிஞரை இப்போ அந்த இடி ஆஃபீஸுக்கு தலித் பிரவீன் அட்வொகேட்டும் செல்லத்துறையும் போனாங்க. அவங்கள உள்ள அனுமதிக்கல. அந்த ஏழை விவசாயிகள் எழுத படிக்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த விவசாயிகளும் என்கிட்ட கூட அதான் சொன்னாங்க. ஆனா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா, சட்டத்திலே அது கிடையாதுங்க. இடி சம்மன் பண்றப்ப நீங்க வழக்கறிஞரை அனுமதிக்கணும்னு சட்டத்துல ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்விய சவுக்கு சங்கர் வைக்கிறாரு. அப்படி ஏதாவது இடம் இருக்கா சட்டத்துல? இல்ல,
இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வர்றது அந்த வழக்கறிஞர். பிரச்சனை ஏன் வெளியே வருது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த விவசாயிகளை கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து கூட அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதை அனுமதிக்க முடியாது என்று சொன்ன உடனே நடக்கிற வாக்குவாதம், அதில் தான் இந்த பிரச்சனை வெளியே வருது. இப்போ அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் என்ன சொல்லுது? பிஎம்எல்ஏ ஆக்ட் செக்ஷன் 50 சப்செக்ஷன் 3 அதை படித்து காட்டுறேன் பாருங்க. ஆல் த பர்சன்ஸ் so summoned shall be bound to attend in person. அழைக்கப்படுபவர்கள் அழைப்பானையை ஏற்று நேரடியாக ஆஜராக வேண்டும். ஆர் த்ரூ ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ். ஒருவேளை அவங்க வராமல் கூட வக்கீல் அனுப்பி வச்சிருக்கலாம், அல்லது வேற ஒரு பிரதிநிதியை அனுப்பி வச்சிருக்கலாம். அதை வந்து ஆஸ் சச் ஆஃபீஸர் மே டைரக்ட். அதை அதிகாரி வந்து முடிவு செய்யணும்னு இருக்கு. அதிகாரி தான் முடிவு செய்யணும். அதிகாரி முடிவு செய்கிறதுல என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இப்போது சம்மந்தப்பட்டவர்களே வராமல் அவர்களுடைய முகவர்களே வந்தால் போதும் அப்படின்றது தான் அந்த செக்ஷனில் இருக்குது. சம்மந்தப்பட்டவர்கள் வந்துட்டாங்க, அவர் எழுத படிக்க தெரியாதவர் நான் கூட இருக்கிறேன் அப்படின்றாங்க. கூட இருக்கிறதுல விசாரிக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? நம்பர் 1. அவர் எப்படி சித்தரிக்கிறாருன்னா, போலீஸ் விசாரணைக்கு குற்றவாளிக்கு பக்கத்தில் வக்கீல் வச்சுக்குவாங்களா? இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, அவர் பெரிய சட்ட வல்லுனர். அவர் இடி வந்து போலீஸ் அதிகாரி இல்லை 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 அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்குது. போலீஸ் அதிகாரி செய்கிற வேலையை பூரா செய்கிறாங்களே, அவனை ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி இப்போ தான் செந்தில் பாலாஜி கேஸில் வாதாடினாங்க. இருந்தாலும் அவர் போலீஸ் அதிகாரி அல்ல. சரி, அவங்க நடத்துறது இன்வெஸ்டிகேஷன் அல்ல, அது ஒரு என்கொயரி. அப்போது நீ போலீஸ் ஆஃபீஸரும் கிடையாது, நடத்துறது இன்வெஸ்டிகேஷனும் கிடையாது, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு வக்கீல் கூட இருக்கக்கூடாது? இவர் பேசுகிறத பார்த்தா ஏதோ பெரிய சட்ட புலின்னு நினச்சிக்குவாங்க. செக்ஷனில் இதுதான் இருக்குது. அப்போ அந்த வக்கீலை ஏன் நீ உள்ளே விடலை அப்படின்னாக்கா, ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன காரணம்னா, அந்த விவசாயிகளை மிரட்டி அந்த பிஜேபி நிர்வாகிக்கு நிலத்தை வாங்கி கொடுப்பதற்கு கட்ட பஞ்சாயத்து செய்வது தான் இவர்களுடைய நோக்கம். இவங்க அங்கித் திவாரியை போல ஒரு கேங், அதுக்காக தான் இதை செஞ்சிருக்கிறாங்க என்பது என்னுடைய சந்தேகம், என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, இந்த ஆபீசர் ரித்தீஷ்குமாரை நீங்க அப்படி அந்த கோணத்துல சந்தேகப்படுறீங்க? அவருடைய நடத்தையிலிருந்து அந்த முடிவுக்கு தான் வர முடியும்னு சொல்றேன் நான். வேற எந்த அடிப்படையும் இல்லை. அடிப்படை இருக்குன்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அடிப்படை 2017 காட்டெருமையை வந்து கொன்ன வழக்கு அந்த விவசாயிகள் மீது இருக்கு. அந்த முகாந்தரத்தின் அடிப்படையில தான் சம்மன் பண்ணி விசாரிக்க கூப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் தன்னுடைய புலனாய்வில் இதை கண்டுபிடித்திருக்கிறார். புலனாய்வில் கண்டுபிடிச்சாரு. இப்போ அரவிந்த் ஆக்ஷன் கூட அதை ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, சத்தியம் தொலைக்காட்சி. அதில் அவங்க விடுதலை ஆயிருக்காங்கன்னா அந்த தீர்ப்பை போட்டிருக்கிறார். அப்படிதானே? ஆமாம், தீர்ப்பை போட்டிருக்கிறாரு. சரி, காட்டெருமையை கொன்றார்கள் அப்படின்னு ஒரு வழக்கு, அதில் விடுதலை ஆகிட்டாங்க. விடுதலையான கேஸில் பிஎம்எல்ஏ போட்டு கூப்பிடலான்னு எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு? அந்த ஒரு சட்டப்புலியா ஒரு புலனாய்வு புலியா தெரியல, அவர் சொல்லட்டும். அந்த விடுதலையான கேஸில் அது எப்படி ப்ரெடிகேட் அஃபென்ஸாக ஆகும் என்பதை சொல்லணும். இது முதல் கேள்வி. அதிலிருந்தே அது பொய்ன்னு தெரியுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த குணசேகரனால் அமர்த்தப்பட்ட கூலிப்படையாக இடி செயல்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னதை இந்த நடவடிக்கை நிரூபிக்குது. இது விடுதலையான கேஸில் கொண்டு வந்தது. ஒருவேளை இப்போ வைல்ட் லைஃப் ஆக்டில் குற்றம் இழைத்திருந்தால், வைல்ட் லைஃப் ஆக்டில் என்னாக்கா மான் தோலை கடத்துறது, புலித்தோல் கடத்துறது, தந்தம் கடத்துறது, இந்த மாதிரி. இப்போ இதில் அவங்க சொல்லியிருக்கிறதே ஒரு காட்டெருமையை வந்து சரி மின்கம்பி வேலையை அமைக்கக்கூடாது, அடிபட்டுருச்சு, அதில் விடுதலை ஆகிட்டாங்க. ஒருவேளை யாரோ ஒரு விவசாயி, இவங்க இல்லை இன்னொருத்தர், மின்கம்பி வேலி இல்லை காட்டு பண்ணியோ ஏதோ ஒன்று அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, இது பயிர்களை அழிக்குது அப்படின்னு இவங்க வைக்கிறதும், இதில் சிலது கேஸ் ஆகுது, சிலது புரிஞ்சுக்கிட்டு விட்டு போயிடுறாங்க. இது வந்து நடக்குது. இது எல்லா மலைப்பகுதியை ஒட்டி இருக்கிற கிராமங்கள் நடைமுறை. இந்த பிரச்சனை வந்து நடக்குது. சரிங்க, இப்படி ஒரு குற்றமே நடந்திருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு விவசாயி இப்படி தண்டிக்கப்பட்டிருக்காரு, இடியில் எதுக்கு கூப்பிடணும்? எனக்கு புரியல. அது விவசாயி தன்னுடைய பயிரை பாதுகாக்கிறதுக்காக வச்சதில் தவறுதலாக ஒரு ஏதோ ஒரு பிராணி செத்துருது. சரி, அதுக்குரிய தண்டனை என்ன? அதோட மேட்ரு முடிஞ்சது. இப்போ நீ இடியில் கூப்பிடணும்னாக்கா, இவர் இந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் இதில் ஏதாவது தந்தத்தை கடத்தி ஏற்றுமதி பண்ணாங்களா, புலித்தோல் ஏற்றுமதி பண்ணாங்களா, இல்லை மான் தோல் ஏற்றுமதி பண்ணாங்க? என்னடா பண்ணாங்க? எதுக்கு நீ கூப்பிடுறப்ப? இடிக்கு என்ன வேலை? இடிக்கு வந்து எப்போ வேலை வரும்? எப்போ இதில் வேலை வரும்னா, இந்த ப்ராசீட்ஸ் ஆஃப் கிரைம்,
குற்றத்தின் பயனாக கிடைத்த நிதி, அது வந்து கருப்பு பணம், அந்த கருப்பை வெள்ளையாக்குற முயற்சியில் இவர் ஈடுபட்டார் அப்படின்ற இடத்துல தான் மணி லாண்டரிங் வரும். ஒரு பன்னி அடிபட்டாக்க ஈடிக்கு என்ன வேலைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது பன்னியை பாதுகாக்கிறதுக்காக ஈடி இருக்குதா, இல்லை காட்டெருமையை பாதுகாக்கிறது இருக்குதா? இப்போ இந்த விவசாயியை வந்து கூப்பிட்டு வந்து இங்கே விசாரிக்கிறதுக்கு என்ன அடிப்படை இருக்குது? இப்போ இவர் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாரு. இப்போ எல்லாருக்குமே இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு இருக்குது. அது வாசலில் ஒரு அதானியை பிடிச்சி கொண்டாந்து நிறுத்தியிருந்தா, ஒரு நீரவ் மோடியை நிறுத்தியிருந்தா, ஒரு லலித் மோடியை நிறுத்தியிருந்தா, வேணாம் நம்ம செந்தில் பாலாஜி, அதுதான் சவுக் சங்கருக்கு பிடிக்கும், அவரை கொண்டாந்து நிறுத்தியிருந்தா கூட ஒரு கணக்கு புரிஞ்சுக்கலாம். இப்படி மேலே துணி கூட இல்லாமல் இடுப்பு வேட்டியோட கையில் ஒரு குச்சியோட 75 வயசு கிழவர் அவரை கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க. பார்க்குறவங்க போல இந்த ஆளை எதுக்கு பிடிச்சிருக்கிறாங்க, அநியாயமாக இருக்குன்னு தான் தோணும். ஆனால் சவுக்கு சங்கருக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, 2 ஏழை விவசாயிகள், தலித் விவசாயிகள் என்னையா உருட்டுறீங்கன்றாரு. இப்போ அதான் தலித் விவசாயின்றது அவருக்கு நக்கலாக இருக்குது. விவசாயின்றது நக்கலாக இருக்குது, தலித் விவசாயின்றது இன்னும் நக்கலாக இருக்குது. ஆனால் இது வெறுமனே ஏதோ தலித்துன்னு பேருக்கு சொல்லிக்கிட்டு அதனால் அனுதாபம் தேடும் முயற்சி அல்ல. அந்த கேஸில் அவங்க பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன, இந்த குணசேகரன் என்ற நபர் எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்தினா, எப்படி நிலத்தை எல்லாம் அபகரிச்சிருக்கிறான், அந்த ஊரில் எப்படி 17 ஏக்கர் அது அந்த அவங்க இப்போ கொடுத்துருக்கிற புகாரில் இதற்கு முன்னால் வந்திருக்கிற இவர் கிருஷ்ணசாமி அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா, புதிய தமிழகம், அந்த அறிக்கையிலே இந்த விவரங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு அவங்க அப்பா வாங்கின நிலம், பரம்பரையாக கிடைச்ச நிலம், இந்த குணசேகரனுடைய அப்பாவுக்கு 1.5 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து இவங்க தான் செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா அந்த மாதிரி இருந்தால் மகன் வந்து கிரிமினல், மகன் இப்படி ஊர் நிலத்தை எல்லாம் எப்படி ஆக்கிரமிக்கிறதுன்னு இது வரைக்கும் 17 ஏக்கர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறான், இந்த நிலத்தையும் கொடு என்று பல விதமாக தொல்லை கொடுத்து இந்த இதுக்கு வந்து கொண்டாந்துருக்கிறாங்க. அதை விவரிச்சிருக்கிறாங்க. 3 கொலை வழக்கு இருக்குது, 3 ஆமா பள்ளப்பயலுக்கு எதுக்கடா நிலம் அப்படின்னு பேசி அது தொடர்பான SC/ST வன்கொடுமை சட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா, அது அங்கே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுற லெவலில் இருக்குது. அவங்களுடைய வழக்கறிஞர் அரங்க செல்லதுரை அவர் வந்து இதை விளக்கி சொல்கிறாரு. அப்போ தலித்துன்றது உனக்கு என்ன நக்கல், எனக்கு ஒன்றும் புரியல. அது எதுக்கு நக்கல் தலித்துன்றது? அல்லது விவசாயின்றது என்ன? 2019 இன்னை வரைக்கும் நாங்கள் நட முடியல, அறுக்க முடியல, நிலம் வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம், இவனுடைய கொடுமை தாங்க முடியல அப்படின்லாம் விவரித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒரு விவசாயி தலித் விவசாயின்னாக்கா என்னான்னு தான் கொஞ்சம் கேட்பமேன்னு தான் தோணும் யாருக்கும். பார்க்கறதுக்கும் இவ்வளோ பரிதாபமாக இருக்கிறாங்க. இல்லை விவசாயின்னு கூட விட்டுருங்க, ஒரு 70 வயசு ஆளுங்க, ஆமாம் வயசானவங்க, இவங்களை எதுக்கு போய் ஈடி சம்மன் பண்ணியிருக்குது அப்படின்னு வரணும். ஆனால் அந்த இரக்க உணர்ச்சின்றது இவர்கிட்ட வந்து கடுகளவு கூட இல்லை. ஒரு அந்த இடி ஆஃபீஸர் கூட இவ்வளோ கொடூரமாக இருப்பானான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ நக்கலா, அவ்வளோ நையாண்டியா, அவ்வளோ திமிரா அதை பேசுகிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை கடந்த 2-3 நாளாக வச்சாரு. அதுக்கு ஆதாரமாக அதற்கு முன்னாடியே ஆடியோ ஒன்று வெளியாக இருந்துச்சு. அதாவது அவர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு சவுக்கு சங்கர். இப்போ காஞ்சிபுரத்தில் 2 விவசாயிகளை இடி சம்மன் பண்ணுது அப்படின்னா அவங்க தாமோ அன்பரசனுடைய திமுக அமைச்சரினுடைய பினாமியா வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இவங்க யாருக்கு பினாமி, அதுதான் மூல வழக்கு, அதை பத்தி பேசணும் அப்படின்றாரு. நேற்று கூட கலாட்டா வாய்ஸ் அந்த சேனல்ல கொடுத்த பேட்டியிலையும் அதே கருத்தை தான் வந்து வலியுறுத்தி பேசினாரு. இப்ப செந்தில் பாலாஜிக்கு வீடு இல்லை, ஆனா செந்தில் பாலாஜி தம்பி பேர்ல வீடு இருக்குது, மாமியார் எழுதி கொடுத்துருக்குறாங்க இப்படின்னு எடுத்து அப்ப இது வந்து பினாமி, இது அதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவருடைய ராஜ விசுவாசத்தை வந்து கட்டாயம் பாராட்டணும். ஒரு உதாரணம் சொல்லும்போது கூட ஒரு எடப்பாடி, ஒரு தங்கமணி, ஒரு வேலுமணி, ஒரு விஜயகுமார், யாரா இருந்தாலும் பேர் என்ன, விஜயபாஸ்கர், இப்படி ஒன்று வரமாட்டேங்குது. கரெக்டாக எடுத்துக்காட்டுக்கு தாமோ அன்பரசன் காஞ்சிபுரத்தில் வாங்குறாருன்னு வச்சு அவர் கரெக்டாக வருது. அது வாங்க கரெக்டாக இருக்கார், அவர் விசுவாசமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் வந்து இப்போ இது வந்து இடி சொல்லலை, இது ரொம்ப முக்கியங்க. அது இடி ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ப்ரெடிகேட் அஃபென்ஸில் சொல்லாத ஒன்றை, இல்லாத ஒன்றை இவர் டெவலப் பண்ணுறாரு. இப்போ விவசாயிடமிருந்து அந்த பிரச்சனையை திமுகவுக்கு நகர்த்திட்டு வர்றாரு. ஒரு திமுக அமைச்சரின் பினாமியாக கூட
இவர்கள் இருக்கலாம் இல்லையா? ஏன் அதானியின் பினாமியாக கூட இருக்கலாமே, அம்பானி பினாமியாக இருக்கலாம், ஏன் வேறு ஏதாவது ஒரு பிஜேபிக்கார அண்ணாமலையின் பினாமியாக இருக்கக்கூடாதா? அப்போது இந்த விவசாயிகளை குற்றப்படுத்துவதற்கும் அதை திமுகவோட முடிச்சு போடுறதுக்கும் இது ரொம்ப முக்கியங்க. அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கும் போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குற்றம் உள்ள புத்தி மட்டும்தான் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும். குற்றத்திலேயே பழகுன மூளை மட்டும்தான் இவ்வளவு இயல்பாக இதை சிந்திக்க முடியும். அதனால் அவர் இந்த விவசாயிகளை திமுகவுடன் இணைத்து இம்ப்ளிகேட் பண்ணுறது அப்படின்ற கற்பனை கதையை உண்மை போல விவரிக்கிறார். ஓகே, அடுத்து சொல்றாரு, இடி ஒருத்தங்களை விசாரிக்க கூப்பிடுதுன்னா எஃப்ஐஆர் இல்லாம கூப்பிட முடியுமா? அதை கூப்பிட மாட்டாங்க சார், ஒரு எஃப்ஐஆர் இருக்குது சார். ஆமா, அப்படி சொல்றாரு. ஓ, முடியல. அதாவது பிஎம்எல்ஏ கேஸில் எஃப்ஐஆர் கிடையாது, அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்கிறது. அதை கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, இப்படி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம்னா சொல்லலாமா? இல்லை அதுவும் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் 2019 மோடி அரசு சில திருத்தங்களை கொண்டாந்துருக்கு. அந்த திருத்தங்கள் எல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளன, அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டன. ஓய்வு பெற்ற நீதிபதி கன்வில்கர் அவர் தலைமையிலான அமர்வு, 3 நீதிபதிகள் அமர்வு அதில் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மோடி ஐயா கரெக்டாக தான் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இப்போ உங்களை கூப்பிட்றாங்க, உங்களை அக்யூஸ்டுன்னு கூப்பிட்றாங்களா விட்னஸ்ன்னு கூப்பிட்றாங்களா அதையே சொல்ல வேண்டியதில்லை. யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், சம்மன் பண்ணி. ஆமாம், இது எப்படி ஒரு தனிநபர் உரிமைக்கு எதிரானது அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வந்த பிறகு அதை அப்பீல் பண்ணி நீதிபதி எஸ்கே கவுல் தலைமையிலான அமர்வில் டீட்டெயில்டாக இதை ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க. அபிஷேக் மனு சிங்வி, கபில் சிபல்லாம் அந்த வழக்கு நடத்த விடாமல் மோடி அரசு வாய்தா வாங்கி முடக்கிருச்சு. அதனால் எஃப்ஐஆரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு பிஎம்எல்ஏ பற்றி எதுவும் தெரியாதுன்றது தான் காட்டுது. நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றாரு, போற போக்குல 4 நிலைய வித்வான்கள் உட்காந்துக்கிட்டு ஈடியை திருட்டு பசங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஈடி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குமா, இல்லை கண்டெம்ட் போட்டுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. 4 நிலைய வித்வான்கள் இல்லை, நான் சொன்னேன் 200 பேரை 300 பேரை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளும் இப்படி ஈடி எதிர்கட்சிகளை வேட்டையாடி ஒழிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்தாரு. பெட்டிஷன் மட்டும் இல்லை, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு போடப்பட்ட வழக்குகளில் 95% எதிர்கட்சிகள் மீது போடப்பட்டிருக்கிறது. ஈடியை காட்டி மிரட்டி தான் பல ஆட்சிகளே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் பொது வெளியில் சந்தி சிரிக்கிற விஷயம், அவருக்கு தெரியல போல் இருக்குது. அது மாதிரி இப்படி தான் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் வெளியே வந்திருக்குது. இந்த சஞ்சய் ராவத் கேஸில் அவருக்கு பெயில் கொடுக்கும்போது 1000 கோடி ரூபா ஊழல்னு ஈடி கைது பண்ணி 3 மாதம் உள்ள வச்சு there is no shred of evidence என்று சொல்லி பெயில் கொடுக்குது. கொடுத்துட்டு ஒன்று சொல்லுது, இந்த ஈடி கடந்த 10 ஆண்டுகளில் எந்த வழக்கிலையும் ட்ரையல் நடத்தலை, இதோட காரி மூஞ்சில் துப்ப முடியாது, இப்படி அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்குது. இது இன்னும் எக்கச்சக்க உதாரணம் நான் சொல்லலாம். அப்போ போகிற போக்கில் ஈடியை பற்றி சொல்லிட்டு போயிடுவீங்க, நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்னு பேசுறது, அது இந்த அரசனை மிஞ்சிய ராஜ விஸ்வாசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஈடியே வேணாம்ப்பா, ரொம்ப கூச்சமாக இருக்குது, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்ற லெவலுக்கு போகிறாரு. இப்போ யாரை வேணாலும் ஒரு குற்றம் செய்யாமல் யாரை வேணுமாலும் ஈடி எப்படி கூப்பிட முடியும்? அதுக்கு ஏதாவது இடம் இருக்குதா? குற்றவாளி இல்லாமல் எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ தான் நான் சொன்னேன், எஃப்ஐஆர் நீ விட்னஸான்னு சொல்ல வேண்டியதில்லை, அக்யூஸ்டான்னு சொல்ல வேண்டியதில்லை, சம்மன் பண்ணலாம். இப்போ எதுக்கு தான் இப்படி ஒரு சட்டம்? எதுக்கு இப்படி ஒரு சட்டம்? எதுக்கு? கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு இவ்வளவு தீவிரமான சட்டங்கள் தேவை அப்படின்னு சொல்லி தான் மோடி அரசு இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்குது. இந்த திருத்தங்கள் எல்லாம் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு அல்ல, மாறாக எதிர்கட்சிகளை ஒழிப்பதற்கு அப்படின்றது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ கேஜ்ரிவாலை கைது பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜார்க்கண்ட் முதல்வர் அவரை கைது பண்ணுவாங்க, இன்னைக்கு பேப்பர் நியூஸ். அடுத்தது லல்லு பிரசாத் யாதவ் மகன் கைது பண்ண போறாங்க. எல்லா தேர்தலுக்கு முன்னால், ஈவன் ராமன் கோயில் திறப்பதற்கு முன்னால்
இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் வரப்போகுது என்று இன்னைக்கு பேப்பர் செய்தி. அதனால் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், எதிர்த்து ஃபைட் பண்ணுவோம்லாம் அறிக்கை விட்டுருக்குறாங்க. அப்போது இது நாடு பூரா பேசப்படுற ஒரு விஷயம். இவர் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி எப்படியே இல்லாமல் ஐடி எப்படி கூப்பிடுவாங்க? அதான் சொல்கிறேனே, எந்த விவரமும் தெரியாத, அறிவுன்றதே மூளை உள்ள களிமண் மட்டுமே இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் இவர் பேசுறதெல்லாம் கேட்க முடியும். இப்போ அவர் வந்து இதில் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாரு. 6 மாதம், இது வந்து 5/7/2023 ஆஜராக சொல்லி வந்த சம்மன் 6 மாதம் ஆயிருச்சு. ஏன் வந்து ஹைகோர்ட் போகல? ஏன் இந்த பிரச்சனை இப்போ இந்த அம்மா வந்து வெளியே சொல்றாங்க? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவங்க போய் பிரஸ் கிளப் போனாங்களா? அங்க என் நண்பர் பாரதி தமிழன் தான் வந்து இருக்காரு. இந்த அம்மா சொல்றத வந்து நம்ப முடியுமா? அவர் பாரதி தமிழன் பத்தி அவங்க சொன்னது வந்து பச்சை பொய் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. உளவுத்துறை கொடுத்த அசைன்மெண்ட், அந்த வழக்கறிஞர் தலித் பிரவீனாவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்னாலதான் இப்போ அவங்க இந்த இடி பிரச்சனைய வெளியே பேச வர்றாங்க. இது அதாவது இந்த கற்பனை கதைகள் சொல்றது, இவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய தகவல்கள், எனக்கு சோழ்ஸ் சொன்னுச்சு அப்படின்னு உருட்டுறது, இதெல்லாம் வேணாம். பொது அறிவுன்னு யாராவது ஒருத்தருக்கு இருந்தாக்கா அதை சொல்லுங்க. கேஜ்ரிவாலுக்கு எத்தனை சம்மன் வந்திருக்குது? இன்னைக்கு 3வது சம்மன் வந்துருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ சம்மன் வருது? வந்துட்டு இருக்குல்ல. ஆமா. இப்போ இவங்க வந்தாங்க, வந்துட்டு வக்கீல் இல்லாமல் ஆஜராக முடியாதுன்னு போயிட்டாங்க. 6 மாசமா இடி என்ன கழட்டுதுன்னு நான் கேட்குறேன். சம்மன் அனுப்பி கூப்பிடலாம்ல, நீ நடவடிக்கை எடுக்கலாம்ல, கஸ்டடியே எடுக்கலாம்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் செய்யல 6 மாசமா? இப்போ 6 மாதமா இவர்கள் தரப்பில் நடந்தது என்ன? அதுக்கு வருவோம். அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்டர்வியூலாம். அங்கேருந்து வெளியே வராங்க, நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ்காரங்க வராங்க, அவன் முடியாது போயான்றான், வந்துடுறாங்க. அப்புறம் நேராக டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் நான் புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு இப்போ அந்த அம்மா திரும்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. டிஜிபி ஆஃபீஸில் அப்போயே புகார் கொடுத்துட்டாங்க, அப்போயே கொடுத்தாச்சு. அதில் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் நேராக ப்ரெஸ் கிளப்புக்கு வராங்க. இப்போ ப்ரெஸ் கிளப்பில் கொண்டு வந்து ப்ரெஸ் மீட்டுன்னு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த அம்மா ப்ரெஸ் கிளப்புக்கு புதுசாக ஏற்கனவே வேங்கை வயலுக்கு ப்ரெஸ் மீட்டு நடத்தியிருக்கிறாங்க. அப்போ வேங்கை வயலில் நடைபெற்றது உண்மையா இல்லையா அப்படின்னு பாரதி தமிழன் விசாரிச்சுக்கிட்டு தான் ப்ரெஸ் மீட்டுக்கு இடம் கொடுத்தாரா? அடுத்தது கலாட்சேத்திரா பிரச்சனைக்கு ப்ரெஸ் மீட் நடத்துனாங்க. அதை என்ன புலனாய்வு செஞ்சு அப்புறம் தான் பேட்டி கொடுக்கலான்னு சொன்னாரா? இப்போ இடிக்கு மட்டும் எதுக்கு? இடினாக்கா நாங்கள் ப்ரெஸ் கிளப்பே நடத்த முடியாது. இவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, நீ எதனா ஒன்று கொடுப்ப, அதை விசாரிக்காமல் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்த விட்டுருவாரா? அப்படி தானே கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் விசாரித்து தான் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு விடுவீங்களா? அப்போ இது என்ன புது நடைமுறை? இது இன்னொரு புலனாய்வு ஏஜென்சியா? அங்கே இவருடைய கிளையான்னு கேட்குறேன் நான். இவர் நண்பரா கிளையா எனக்கு தெரியல. இல்லை, இப்போ இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா நீதிமன்றம், காவல்துறை இதெல்லாம் தாண்டி எது பொய் உண்மைன்றத வந்து பிரஸ் கிளப்லயே முடிவு பண்ற அளவுக்கு பிரஸ் கிளப் அதிகாரம் படுத்தல. பிரஸ் கிளப் இல்லை, இவர் தான் அதிகாரம். இவர் தான் எல்லாத்துக்கும் ஃபைனல் ஆர்பிட்டர். எது உண்மை பொய் இவருடைய நண்பரும் கூட இருக்கலாம். என்ன இப்போ என்ன கேள்வின்னா, அவர் வந்து கொடுத்தாங்க, நீங்க அனுமதி என்னோட நண்பர் பாரதி தமிழன் வந்து நல்லவர்ன்றாரு. நல்லவரா கிளப் செக்ரட்டரி இல்லை, அவர் நல்லவர்னு வச்சுட்டு தான் நானும் பேசுறேன். கொடுத்துட்டாங்க. நீங்க ப்ரெஸ், நீங்க உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் கொஞ்சம் இருங்க. பத்திரிகையாளர் தானே அவர். ப்ரெஸ் மீட் நடத்துறது இருக்கட்டும். இவ்வளவு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு, 75 வயசு தலித் விவசாயியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அரையாடையா வந்து காந்தி மாதிரி வந்து நிற்கிறார் ஒருத்தர் குச்சியோட, அவரை கொண்டாந்து இடிக்கு கூப்பிட்டுருக்குறாங்களே, கொஞ்சம் இருங்க நான் வந்துட்டேன்னு நேராக வந்து என்னங்க நடந்துச்சு என்னன்னு விசாரிக்கிறேன். ப்ரெஸ் மீட் அப்புறம் இருக்கட்டும், விசாரித்து இந்த செய்தியை வந்து ஊடகங்களில் கொண்டாந்துருக்கணும். இல்லை அப்புறமாவது விசாரிச்சிருக்கணும். 6 மாதமாக நீங்கள் உங்கள் நண்பர் என்ன பண்ணார்? நீங்கள்லாம் என்ன, உங்கள் நண்பர் தானே, உங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, அவர் இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை இடி பண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவங்க இது ஒன்றும் கொடுத்தாங்க, அங்கே கொடுத்தாங்க, வேலைக்கு அதெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் எழுதி, அவர் சாவித்திரி கண்ணன் எழுதுறாருன்னு நினைக்கிறேன், அப்புறம் அரவிந்தாட்சன், அப்புறம் பேரலையில் என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்தாங்க. அதில் பார்த்துட்டு இப்படி இது வெளியே வருது. இதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கிறார். ஆனால் டிஜிபி ஆஃபீஸில் ஏற்கனவே இது வந்து இதில் ஒரு அடிப்படையான ரீல் வந்து ஆரம்பத்திலேயே அருந்து போச்சு. அவங்க கடுமையாக இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், காவல்துறை மேலே வந்து பயங்கரமான குற்றச்சாட்டு அவங்க வந்து இல்லை. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் சொன்னா, ஒவ்வொரு கேஸ்லையும் இவர் எப்படி கற்பனை கதைகளை, பொய்களை புனைந்து ஒன்றை உருவாக்குறாரு அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்காவது மண்டையில் ஏறாமல் இருந்தால் இப்போது கொஞ்சம் யோசிக்கணும்.
ஒவ்வொன்றுலையும் எப்படி ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் பினாமின்னு ஒண்ணு எடுக்க முயற்சி பண்ணாரு, அது அது work out வெளியே ஆடியோ வெளியே வந்து அம்பலமாயிட்டு. அப்புறம் காட்டெருமை அக்விட்டல் ஆயிடுச்சு. ஆமா, அதுவும் போச்சு. அடுத்து அப்புறம் ஏன் 6 மாசம் கழிச்சு. ஆமா, அடுத்து உளவுத்துறை அசைன்மெண்ட். ஆமா, ஏன்டா கையை பிடிச்சி எடுத்தேன்னா ஏன் எட்டி பார்த்தேன்ற மாதிரி இது ஒன்னொன்னா வந்து அவரு கொண்டு வராரு. இதை கேட்கறவங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அதை வந்து அவங்க தான் யோசிப்பாங்க. இப்ப சவுக்கு அப்படின்னு அந்த நபரை நீங்க வந்து எப்படி மதிப்பிடுறீங்க? அவரோட பேச்சுக்கள் இப்ப டெய்லியா அவர் பேட்டி பல இடங்கள்ல கொடுக்குறாரு. இல்ல இப்ப இந்த கேஸ் மட்டும் இல்லைங்க, இந்த அங்கித் திவாரி பற்றி அவங்க பேசுனது நினைவுல இருந்து சொல்றேன் நான். அவங்க உட்காந்து பேசுறாங்க, அங்கித் திவாரி எல்லாம் யோகியா இல்லை, இப்ப யோகியான்னு தான் சொல்லுங்களேன், சொல்ல வேண்டியதானே. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்தது, அதை எப்படி டிவிஎஸ்சியில் கொடுத்தாங்க, அது சிபிஐல கொடுத்துருக்கணும். அப்போ டிவிஎஸ்சியில் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு பின்னால் ஒரு பிளான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அது லஞ்சம் அவர் வாங்கினது தப்புன்னா இந்த டாக்டர் சுரேஷ் பாபு கொடுத்தாருல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ டாக்டர் ஏதோ ஒரு காரியத்தை குற்றத்தை மறைக்கிறதுக்காக கொடுத்தாருன்னே வச்சுக்குவோம். இடி என்ற டிபார்ட்மெண்ட் எதுக்காக இருக்குது? கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க, சட்டவிரோத பண பரிவர்த்தனை. ஆமாம், பண பரிவர்த்தனை, குற்றத்தின் மூலம் ஈட்டப்பட்ட பணத்தை கண்டுபிடிச்சு நாட்டை நட்டமாக நிறுத்துறதுக்காக தான் இடின்றது இருக்குது. அப்போ அதை கட்டுப்படுத்த வேண்டிய துறை லஞ்சம் வாங்குது அப்படின்றது முதன்மையான குற்றமா, அல்லது ஏமாத்துறதுக்காக இவர் சொல்ற மாதிரி ஏமாத்துறதுக்காக ஒருத்தன் கொடுத்தான் என்பது முதன்மையான குற்றமா? இது ஒரு காமன் சென்ஸுக்கு பொதுவாக தெரியும். இப்போ வேலியே பயிரை மேய்வது அப்படின்றது தெளிவாக இருக்குது. இவர் வேலிக்கு வக்காலத்து வாங்குறாரு. முதல்ல அந்த கேஸையே மாநில அரசு சதித்திட்டம் தீட்டி இடியை சிக்க வைக்குது. பொடி போட்டு பிடிக்கிறதே சதித்திட்டம் தான். இப்போ என்ன இருக்கு, லஞ்சம் வாங்குறவன அப்படிதானே பிடிக்க முடியும். சட்டமே அப்படிதானே இருக்கு. லஞ்ச ஒழிப்பு துறையில டிராப்புக்கே ப்ரொசீஜர் பண்ணி தான் பிடிக்கணும்னு இருக்குது. அதுல என்ன இருக்குது, அது சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கணுமா, அதுதான் சட்டப்படி நிலை. சட்டத்தை மீறிட்டாங்கன்னாங்க, அது ஒரு வெங்காயம் இல்லைன்னு ஆகிப்போச்சு, கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு, அது முடிஞ்சது. அடுத்தது இப்போ என்ன சொல்றாருன்னா, கொடுத்தவனை டாக்டர் லஞ்சம் கொடுத்தாரு. ஆமா, அவர் என்ன இப்போ இந்த இடத்துல செந்தில் பாலாஜி கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்து வேலைக்காக கொடுத்து ஏமாந்தவர்கள்னு உருக்கமாக பேசுகிறாருல, எதுக்கு கொடுத்தான்? அதை அங்கே போய் கேட்க வேண்டியதானே. அப்போது இந்த லஞ்சம் கொடுக்கறது வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த டாக்டர் நல்லவரா கெட்டவரா அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் இடியிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வரான், எல்லா டாக்டர்கிட்டையும் கருப்பு பணம் இருக்குது, கேஷ் வாங்குறாங்களா இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எல்லார்ட்டையும். அப்போது உன்னை வந்து எனக்கு பிஎம்ஓவில் ஆள் இருக்குது, நான் இடியிலேருந்து வரேன், இந்த பாரு கார்டு, அடுத்து பிஎம் ஆஃபீஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, உள்ளே போகிறான் அப்படின்னா கேட்குறத கொடுத்துட்டு எப்படிடா தப்பிக்கிறது? இதுதான் சராசரியாக ஒரு டிராஃபிக் போலீசிட்டே அப்படி தான் மக்கள் ஒரு சின்ன குற்றத்துக்கு மாட்டினாலும் வாங்க முடியுன்றது இருக்குது. அப்போது இதில் குற்றவாளியை பற்றி பேசுவதற்கு பதிலாக அந்த பக்கம் நீங்கள் ஒரு பேட்டர்ன் இருக்குது, கவனிங்க. ஏன் நீட்டு தான் படிப்பீங்களா? ஏன் இப்போ நீட்டு ஏன்டா திணிக்கிறான், எப்படி இது வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களை பாதிக்குது, அது எப்படி தனியார் கொள்ளைக்கு வழிவகுது, இதெல்லாம் பேசுனாக்கா உங்கள் தெருவில் எத்தனை பேர் டாக்டர் படிக்கிறாங்க? டாக்டரே தான் ஆகணுமா? இப்போது இந்த மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதாவது சாதாரண மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அவங்கள கால் தூசு மாதிரி கருதுறது, எள்ளி நகையாடுவது, சீப்பாக பேசுறது, எல்லா கேஸ்லேயும். இப்போ தூத்துக்குடி ஃபயரிங் நடந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு ரவுண்டு தான் சுட்டாங்க, இவ்வளவு பேர் கொண்டிருக்கிறாங்க. அதை தைரியமாக கூச்சம் இல்லாமல் பேசுகிறேன். அப்போ எப்போ பேச முடியும்? அந்த போலீஸோடு உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருந்தால் தான் பேச முடியும் இல்லையா? அது ஒன்று. அடுத்தது, அந்த கொல்லப்பட்டு விறுவிறுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அப்போது மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் சார்பாக ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்டு ஹைகோர்ட்டில் போடுறோம். அப்போ இவர் ட்விட்டரில் எழுதுகிறார், மாக்காய்க்கா பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறது. என்ன அரசியல் பண்ண பிணத்தை வச்சு? அதாவது பாயிண்ட் பிளாங்க் ஒரு தோழரை வந்து மண்டையில் பெல்லட் ஃபுல்லாக இதாகி ஒரு தோழர் இறந்துருக்காரு. பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுற்றுக்கிறாங்க. அப்போ பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுற்றுக்கிறாங்க அப்படின்றத மறைப்பதற்கு இவங்க செய்கிறாங்களா முயற்சி அப்படின்றதுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. இவருக்கு என்ன ஆட்சேபனை? இவர் ஏன் சொல்கிறாரு? இந்த எஸ்வி சேகர் ரூட்டில் கல்லெறிஞ்சாங்க, அந்த பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர்களை இழிவாக பேசினாரு, அதை ஒட்டி ஒரு கூட்டம் நடக்குது,
அப்போ என் ராம் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அன்றைக்கு வினவு தளத்தில் அதை வந்து லைவ் பண்ணி போடுறோம். அப்போது நக்சலைட்டுகளுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர்பு? யாரை கேட்டு இவங்க லைவ் பண்ணுறோம்? இவர் யார்? இவரையாவது கேட்கணும். கூட்டம் நடத்துகிறாங்க, லைவ் பண்ணுறோம். அப்போது இவர் எந்த பக்கம் நிற்கிறார்? எப்பொழுதுமே யாரோடு இவருடைய தொடர்புகள் இருக்குது? கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கேஸு. இப்போ இதில் சொல்கிறாரு, அவர் வக்கீல் சொல்கிறாங்களாம், விவசாயி இது பண்ணிட்டாங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ன மேடம்? பத்திரிகையாளர்னா கேள்வி தான் கேட்போம் அப்படின்றாரு. அங்கே கேட்க வேண்டியதானே அந்த கேள்வியை? அங்கே வந்து அவருக்கு கழுத்து மட்டும் கடன், அந்த அம்மா சுத்தியலாக அடித்தாங்க, காதல் இருந்துச்சு, இந்த கதையெல்லாம் யார் கேட்டாங்க? போலீஸுக்கு ஏன் துப்பாக்கி சூடு நடத்த அனுமதி தரலன்னு கேட்டாங்க. இதெல்லாம் பேசினார். இப்போ என்னுடைய பாயிண்ட் ஒன்று தாங்க. இன்னும் ராம்குமார் கேஸ், அந்த ஒயர் கடிச்ச ஒயர்ல மின்சாரமே பாயல அப்படின்னு மனித உரிமை ஆணையத்தில் நடந்த குறுக்கு விசாரணையில டாக்டரே ஒத்துக்கிட்டான், எல்லாருமே உண்மையை சொல்லிட்டாங்க. அது ஆனா அந்த மர்மம் இன்னும் விலகாம இருக்குது. இவங்க சொல்ற மெத்தட்லாம் அந்த டெத்து நடக்கல, சம்திங் இருக்குது. இவர் சொல்றாரு, கிட்ட இருந்து பார்த்த மாதிரி 2 பீடி வந்து கேட்பாங்க ஜெயிலில் கைதிகள், தரலன்னா இப்படி வந்து ஒயரை கடிச்சுக்குவாங்க அப்படின்னாரு. சிசிடிவி கேமராவே இல்லை நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ராம்குமார் வந்து அவன் தான் வெட்டினான், வீடியோ ஃபுட்டேஜே இருக்குது, அந்த ஃபுட்டேஜே நான் பார்த்தேன் அப்படின்னாரு. இல்லை, ஒரு பிரச்சனை வந்து மத்தியானம் பூரா எல்லா சேனல்லையும் சீரியல் ஓடுது என்ன, அதில் விதவிதமாக சதி கதைகள்லாம் இது பண்ணுறாங்க. இவர் சாயங்காலம் ஆனால் யூடியூப் சேனல்ஸில் இந்த மாதிரி சீரியல் கதை சொல்கிறதுக்குன்னு சிலர் இருக்கிறாங்க. அதில் தலைமை இடம் வந்து இவருக்கு. எனக்கு வந்து அவர் மேலே அவரை சொல்கிறத காட்டிலும் இதை உண்மைன்னு நம்பி வாயை பிளந்துக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் மண்டையில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது, வந்து இந்த ஏரோப்ளைன்லேருந்து கீழே, என்னடா கழுத்தில் இங்கே ஏதோ சிவப்பாக இருக்குன்னா, பிளேன்லேருந்து கீழே விழுந்துட்டேன், ஒரு ட்ரெயின் ஒன்று கழுத்தில் ஏறி இறங்கிருச்சு. இது ஒவ்வொருத்தரும் அப்படி அடுத்தடுத்து மெகா பொய்களாக சொல்லுவாங்க. இதை கேட்டு சகிக்க முடியாமல் அவர் மண்டையில் கம்பத்தில் போய் மோதிக்குவார். கடைசியில் அவர் என்னென்ன தக்காளி சட்னியான்னு கேட்பார். அதானே இந்த ஜோக். அது மாதிரி அப்படிப்பட்ட பொய்களை ரொம்ப அதில் இப்போ சமீபத்தியது அந்த அமைச்சர் தங்கமணி அவருடைய வேலுமணி அவருடைய நேர்காணல், அவரை பற்றி ஒரு செத்த நாய் குறுக்க போகாத லெவலுக்கு வந்து எல்லாம் பேசியிருக்காரு. இப்போ அவரை உட்காந்து ஒரு பெரிய உத்தமர், பேட்டிக்கு ஒத்துக்கிட்டதே எடப்பாடி அப்படி எல்லாம் பேசியிருக்காரு. அவரை வந்து பேட்டி எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இதையெல்லாம் பேசுகிறாரு. இதே வந்து உண்மை அல்லது உண்மை இருக்குமோ என்று கருதி ஆதாரங்களே இல்லாமல் ஏதோ தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசிய தகவல், அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜனாதிபதி ஆஃபீஸ்லேருந்து சிஎம் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கிற மாதிரியும் அப்பப்போ தகவல் வர்ற மாதிரியும் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்பிக்கொண்டு அதை அரசியல் என்று கருதி கொண்டு அதை பார்த்துட்ருக்குறாங்க. அவங்க வந்து இந்த அப்பட்டமான இந்த என்ன சொல்கிறது அநாகரிகமான இந்த அயோக்கியத்தனமான பேச்சுக்கு பிறகாவது இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் திருந்த வேண்டும். அவரை நம்புங்க நம்பாதீங்க, அல்லது நான் சொல்கிறத நம்புங்க நம்பாதீங்கன்றது அல்ல, உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்துங்க கொஞ்சம் என்பது மட்டும்தான் என்னுடைய கோரிக்கை. என்னோட இறுதி கேள்வி, அப்போ நேற்று வந்து சேலம் காவல்துறை எஸ்பி கிட்ட வந்து மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட 2 விவசாயிகளும் புகார் கொடுத்துருக்குறாங்க. அவரை குணசேகரனை கைது பண்ணணும்னு சொல்லிருக்கிறாங்க. இந்த இடி அதிகாரிகளுடைய இந்த அத்துமீறலை சொல்லிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இது அந்த முகவரி வந்து மேலே எழுதியிருக்கும்போது அவருடைய சாதி பெயரை குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து வன்மையான கண்டனம். கிருஷ்ணசாமி முதல் அனைவரும் அதை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து காட்டிலாக்கால எழுதியிருக்கிறான், இந்த கதையெல்லாம் ஆகாது, கவரில் வந்து ஜாதி பேர் போட்டு எழுதணும்னு எவன் சொல்லி விடுதான். அப்போது அது ஒரு தீண்டாமை குற்றம். அது எப்படி தீண்டாமை குற்றமாகுது அப்படின்னா, சாதிய கண்ணோட்டத்தில் அவரை இழிவுபடுத்தி அவர் நிலத்தை பறிப்பது என்ற நடவடிக்கையில் குணசேகரன், அவருக்கு ஆதரவாக பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு முத்துக்குமார், இந்த கும்பல் செயல்பட்டிருக்குது. இந்த கும்பலின் கையாளாக இடி செயல்பட்டிருக்குது. இவங்க கூட்டாக பேசி கொண்டதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் வருது, இந்த பார்வையில் தான் இது வருது. அதனால் இவங்க வந்து தீண்டாமை குற்றத்தின் அடிப்படையில் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அந்த வழக்கு இவங்க மேலே பதியப்படணும். இப்போ இவர் சவுக்கு சங்கரோ இன்ன பிறரோ இவங்க இப்போ ஊடகத்தில் வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. இது ஒரு கேரக்டர் அசாசினேஷன்.
ஒரு தலித் விவசாயியை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி நக்கல் பண்ணி பேசுகிறாங்க. அது பேசக்கூடிய நபர்கள் இப்படி ஒரு பொது கருத்தை பரப்புவது இருக்கு இல்லையா, ஒரு நியாயமான ஒரு விஷயத்தின் மீது இந்த மாதிரி பேசுறது, அது உண்மைன்னு சொல்லுங்க பொய்ன்னு சொல்லுங்க, அதை பேச எல்லாரும் உரிமை இருக்குது கருத்து சொல்றது. ஆனால் அவங்கள மட்டம் தட்டுவது போல பேசுவது என்பதும் இந்த குற்றத்தின் கீழ் வருவது. அவங்க தண்டிக்கப்படுகிறார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இவை குற்றம் என்ற முறையில் அணுகப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த இடி அப்படின்றது இப்போ அங்கித் திவாரி விஷயத்தில் பார்த்தோம். நாடு முழுதும் நம்ம என்ன எதிர்க்கட்சிகளை மிரட்டுவது, விலைக்கு வாங்கிறதுக்கு பயன்படுது. இப்படி பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கேங்கு, ஒரு ரவுடி கேங்கை வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணால் சொந்த முறையிலே அவன் எதனா பண்ணுவான். அந்த மாதிரி இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு எக்ஸ்டார்ஷனிஸ்ட் டைரக்டரேட்டாக மாறி, எக்ஸ்டார்ஷனிஸ்ட்னா வழிப்பறி, பணம் பறிக்கிறது, அப்படி வந்து மாறிடுச்சு. அதுலேயே 70-75 பேர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் இந்த ரித்தீஷ்குமாரும் இருப்பார் என்பது என்னுடைய அனுமானம். அதனால் அந்த கோணத்திலும் தமிழக அரசு இதை வந்து நாடு முழுதும் அம்பலப்படுத்தணும். இது தமிழ்நாட்டு பிரச்சனை இல்லை. கேஸ் என்ன நிற்கிது நிற்காதுன்றது இருக்கட்டும். இவர் நீங்கள் தேவேந்திரர், நாங்கள் நரேந்திரர்னு பிட்ட போட்டு நாடகம்லாம் ஆடி இருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு நிறுவனம், எப்படிப்பட்ட அமைப்பு? இது வந்து ஏதோ எதிர்க்கட்சிகள் அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சாதாரண தலித் விவசாயி வரையில் இது வந்து எல்லோரையும் பாதிக்கின்ற விஷயம். ஒரு பாசிஸ்ட் கையில் இருக்கக்கூடிய இந்த அரசு எந்திரம் என்பதை தமிழக அரசும் தமிழக ஊடகங்களும் அம்பலப்படுத்தணும். ஊடகங்கள்னு சொல்லும்போது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. இப்போ இவ்வளவு வந்த பிறகு தான் இப்போ நைஸாக சொல்லலாமா வேணாமா அப்படி எல்லாத்துக்கும் அறச்சீற்றம் கொள்ளுகின்ற மணி போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இதுக்கு ஒண்ணுமே காணோம். அவருக்கு ஏதாவது செய்தி போடலாம் கூட, நம்மளே வீடியோ கூட அனுப்பிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். தெரியல அப்போ எது பேசலாம் எது பேச வேண்டாம் என்பதற்கு அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அதனால ஊடகங்கள் மிகவும் தரம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றன என்பது மட்டும்தான். இப்போ சத்தியம் தொலைக்காட்சியில் அதை பற்றி டிபேட் நடந்திருக்குது. அது நடந்து சில நாட்கள் ஆச்சு. இந்த இஷ்யூ ஒரு பிரச்சனையாகவே ஊடகங்களுக்கு படலை அப்படின்னா, எத்தகைய ஊடக முதலாளிகளின் கீழ் ஊதியத்துக்காக மனச்சான்றை விற்று வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நேர்மை உள்ளம் கொண்ட பத்திரிகையாளர்கள் சிந்திக்கணும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் எங்களுடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது.